அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 28/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:15 விருச்சக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இதை என்னால் மாற்றவே முடியல. நான் இப்போ திருமணத்திற்காக வரன் தேடிட்டுருக்கேன், அது எனக்கு அமையவே இல்லை அப்படின்னலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தனித்தனி கஷ்டம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு விபத்தில் அடிபட்டு அவங்க அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது, ஏதோ என் வீட்டில் ஒரு கஷ்டகாலம் நிலவிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? நீங்கள் மறக்காமல் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் தனித்தனியாக என்ன பிரச்சனை அப்படின்னு அதற்கு சரியான தீர்வையும் சொல்றாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீர்கள். முறையான திட்டமும் தொழில் சார்ந்த அணுகுமுறையும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பெயரும் புகழும் பெறுவீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும். உங்களது சேமிப்பை உயர்த்துவீர்கள், தரத்தை உயர்த்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய இலக்கை முயற்சி செய்து செலுத்துவீர்கள். இன்று இதன் மூலமாக திருப்தியான பலன் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காண்பீர்கள். சக பணியாளர்கள் இன்று நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையான முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இது நல்லுறவு ஏற்பட வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். திருப்திகரமான நிலையை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏற்படக்கூடிய பதட்டம் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று எதிர்மறை எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது நல்லது. நம்பிக்கை உணர்வின் மூலமாக நற்பயன் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை மனதிடமும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறது. இதன் மூலமாக தடைகளை சமாளித்து பணிகளை ஆற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். கருத்து வேறுபாடு இன்று காணப்படலாம். நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் குறைந்து காணப்படலாம். செலவுகள் அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் காணப்படலாம். தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உத்வேகம் காரணமாக நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். உங்களுடைய நலத்திற்கான பயனுள்ள முடிவை விரைவாக எடுக்கும் வகையில் மனநிலை இருக்கும். பணியை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான தகுதி காரணமாக செயல்களை சிறப்பாக செய்வீர்கள். பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஓடக்கூடிய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் காணப்படுகிறது. வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு அது திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆற்றல் சிறந்து காணப்படுகிறது. உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களது அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. செலவுகளை கண்காணிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் முக்கியமான முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று சிறிது பாதுகாப்பின்மை உணர்வும் குறைந்த மகிழ்ச்சியும் காணப்படும். எனவே அமைதியாக இருப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். உங்களிடம் இன்று சிறந்த மனநிலை காணப்படாது. எனவே இன்று இருவரும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க இயலாது. பண வரவு காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கலாம். எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சலால் பாதிக்கப்பட நேரிடலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய பொறுமை அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படுகிறது. உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது காதலை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். என்றாலும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இன்றைய நாளை பயனுள்ள முதலீடுக்கு செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படுகிறது. கண் எரிச்சல் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சம்பவங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த ஒரு உணர்விற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய அணுகுமுறையில் விவேகம் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்துடன் காணப்படும். சக பணியாளர்களுடன் பிரச்சினை காணப்படலாம். திட்டமிட்டு பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள இயலாது. இன்று சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். இது நல்லுறவை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகள் காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். இதனால் ஆரோக்கியம் பாதிப்படையும். தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, உங்களிடம் சொந்த முயற்சி மூலமாக இன்று வெற்றி காண்பீர்கள். அதே சமயத்தில் திருப்தி குறைந்து காணப்படுகிறது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிகளை விரும்பி ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். இருவரும் பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள். இது உங்களது எதிர்காலத்தை பற்றி திட்டமிட உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செயல்களை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். உங்களது கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். எனவே அணுகுமுறையில் பொறுமை உறுதி அவசியம். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை சுமூகமாக நடக்காது. இன்று சக பணியாளர்களிடத்தில் அமைதியை கையாள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணை உங்களை புறக்கணிப்பதாக எண்ணுவீர்கள். அதனால் எரிச்சல் உணர்வை இன்று துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. இதனால் மனதில் குழப்பம் காணப்படும். எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்த இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சின்ன சின்ன பாதிப்புகள் காணப்படலாம். கண் எரிச்சல், தொண்டை வலி போன்ற வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருப்பதாக உணர்வீர்கள். முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது. இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டையில் ஈடுபட வாய்ப்புள்ளது. அதனால் திருப்தியான மனநிலை காணப்படாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம். வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் உறுதி இருந்தால் வளர்ச்சி காண்பீர்கள். நம்பிக்கையுடன் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களது பணியில் பிரதிபலிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மாலை பொழுதாக இருக்கப் போகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது என்றாலும் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.